வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு வக்ர கிரகங்கள். சூரியன் சந்திரனை தவிர இதர கிரகங்கள் தான் வக்கிரம் அடைகின்றன. அதாவது பின்னோக்கி செல்வது போல் தோன்றும் நிலை, அது வக்ர நிலை. அதாவது சூரியனுக்கு 5, 6, 7, 8 வக்ர கிரக நிலை அடைகின்றது ஒவ்வொரு கிரகமும். அதாவது சூரியனின் நிலை மற்றும் கிரகத்தின் நிலையை அதை கதி என்கிறார்கள். அதாவது சூரியனுக்கு 2 ஒரு கிரகம் வரும்போது சீக்கிர கதி நிலையை அடைகின்றது, 3 வரும்பொழுது சமகதி நிலையை அடைகின்றது, 4 வரும்பொழுது மந்த கதியை அடைகின்றது, 5, 6, 7, 8 இந்த இடங்களில் வரும்பொழுது வக்ர நிலையை அடைகின்றது. 9, 10 அது குடிலகதி என்கிறார்கள். 11 சீக்கிரகதி, 12 அதிசீக்கிரகதி என்று அழைக்கப்படுகின்றது. 11ஆம் பாவம் ஸ்திரராசியாக அமைந்து அதில் சீக்கிரகதியில் உள்ள கிரகம் இருக்கும். ஆனால் உழைப்பிற்கு அதிகமான ஊதியம் பெறும் யோகம் அமையும். திரிகோணாதிபதிகள் 1, 5, 9ஆம் அதிபதிகள் வக்ரம் பெருமானால் அதன் தசாபுத்தி யோகமாக அமையும். நீச்சம் பெற்ற கிரகம் வக்கிரம் பெற்றால், அதாவது நீச்ச கிரகம் வக்கிரம் பெற்றால் உச்ச பலனை தரும் என்பார்கள். பொதுவாக 10ஆம் அதிபதி வக்கிரம் பெறுவது நல்லது. அந்த தசை நடந்து அந்த கிரகம் வக்கிரம் பெருமானால், அதாவது வக்கிர கிரக தசை 10ஆம் அதிபதியாக இருந்தால் பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். எண்ணங்கள் நிறைவேறும் நிலையை தரும். ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் அதிக பலன் தரும். உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆனால் பலன் கம்மியாக குறைவாகத்தான் தரும். அதை நீச்ச பலன் என்றே சொல்லிவிடுவார்கள். ஆக கோச்சாரத்தில் சனி வக்ரம் பெற்றாலும் அது எந்த பாவ அதிபதி ஆனாலும் தீமை தராது. ஆக சனி வக்ரம் பெற்றால் ஓரளவு நற்பலன் தான் வரும், தீமை அதிகம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பிறந்த ஜாதகத்தில் வக்ர கிரகத்தை சுபர் பார்க்க நேர்ந்தால், அதாவது கிரகம் வக்ரம் அடையும் போதோ இல்லை ஜாதகத்திலே இருந்தாலும் அது சுப பலன் நடைபெற ஒரு வாய்ப்பை தருகின்றது. அதன் தசாபுத்தி அந்தரத்தில். வக்கிரம் பெற்ற கிரகத்திற்கு உரிய பரிகார ஸ்தலம் திருவக்கரையில் உள்ள வக்ரகாளி அம்மன். அது சிறந்தது ஒரு வழிபாட்டு ஸ்தலம். அங்கே இந்த வக்ர கிரக நிவர்த்தி ஆவது ஒரு நல்ல நிலை ஏற்படுத்தும் என்று ஒரு நம்பிக்கையில் அதை நாம் வணங்குகிறோம். ஆக ஒரு கிரகம் வக்ரமடைந்து அதன் தசாபுத்தி நடைபெறுமானால் நாம், அது பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ளது திருவக்கரை என்ற ஊர். அங்கே ஒரு அவங்க பெரும்பாலும் காளி கோயில்கள் வனாந்தரத்தில் தான் இருக்கும். அங்கே வனத தேவதைன்னா அதுக்கும் பக்கத்தாப்புல சின்ன கோயிலும் இருக்குது. ஆக வன அம்மன் இப்படி என்று சில தேவதைகள் அந்த காலத்தில் வழிபாட்டார்கள் இல்லையா, அவைகள் இருக்கும். அங்கே அவர்கள், நான் பார்த்தபோது சிறப்பு வழிபாடு, அவர்கள் கணவன் நீண்ட நாள் துணைவர் வாழ வேண்டும் என்று அதற்காக அது ஒரு பரிகார ஸ்தலமாகவே நினைக்கிறார்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், எங்கள் குடும்பத்திலும் போய் செய்திருக்கிறார்கள். ஆக அந்த இடம் காளி வக்ரகாளியம்மன் கோயிலானது அது சந்திரமௌரீஸ்வரர் ஒரு கடவுள் இல்லையா, சிவன். அதுக்கு அது பிரசித்தி பெற்ற இடமாக அது அமைந்து உள்ளது. ஆக அந்த வக்ர காளி அம்மனை வழிபட பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் தான் அது விசேஷமாக. ஏன்னா பெரும்பாலும் காளியை ஏன்னா நாடியிலே அதான் சொன்னார்கள், கவியின் நாள் காளி தீபமேற்றி என்று. ஆக நமக்கு ராகு ஒரு சிறப்பான இடத்தில் அமையவில்லை எனினும், ராகுவால் சில தோஷங்கள் இருக்க கூடும் என்று நாம் நினைத்தாலும், வக்ர கிரகங்களின் தசாபுத்தி நடந்தாலும், ஆக இது ஒரு பல தோஷங்களை நீக்கும் ஒரு திருத்தலமாக அமைந்து விடுகின்றது. ஆக ஒரு
தோஷ நிவர்த்தி, அதாவது வக்ர கிரக தோஷ நிவர்த்திக்கு அது சிறந்த பரிகார ஸ்தலமாக பரிந்துரைக்கப்படுகின்றது பலராலும். அதனால் நீங்கள் அங்கு சென்று இந்த கிரக நிவர்த்தி நீங்கள் செய்து கொள்வது நல்லது. இது சான்றோர்கள் கருத்து. வணக்கம். தங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.